வணக்கம், என்னோட பேர் ஆனந்த். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து லயன் மார்ஷல் ஆர்ட்ஸ் சென்டர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் சிலம்பம் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்லேருந்து மொத்தம் 27 பசங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து 400க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த சிலம்பம் சாம்பியன்ஷிப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 27 தங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லயன் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம் வந்து வென்றிருக்காங்க. தமிழ்நாடோட பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து மறு ஊருக்கு வந்து கொண்டு போயிட்டு சேர்த்துருக்காங்க நம்ம பசங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் வந்து கலந்துக்கிட்ட 400க்கும் மேற்பட்ட பசங்களை வந்து நிறைய பேர் தங்கம் மற்றும் சில்வர், பிரான்ஸ் அது மாதிரி நிறைய பதக்கங்களை வென்றிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் கலையை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம சிஎம் சார், ஸ்டாலின் சார் அவர்களுக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி சார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவருக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் தமிழர் கலையை வந்து வளர்ப்பதற்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து நம்மளோட கேம் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து போய் விளையாடுற அளவுக்கு பெரிய லெவலில் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் மூலமாக வந்து பசங்க நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அதில் வந்து நம்ம பசங்க மட்டும் 27 தங்கங்கள் வென்றதுனால எங்கள் பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. குருமாருங்களுக்கும் என் மூத்த ஆசானங்களுக்கும் என் ஆசானான திரு ஆருண் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி மொத்தம் 22 பேர் நேபாளில் அந்த இன்டர்நேஷனல் மேட்ச்ல கலந்துருந்தோம். அதில் 20 கோல்டு மெடலும் 2 சில்வர் மெடலும் பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கமும் நல்ல விதத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னும் மேல் கொண்டு இன்னும் எங்களுக்கு அதிகமான சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக எடுத்துன்னு வரணும்னு என்னுடைய கோரிக்கை, எங்கள் எல்லாருடைய கோரிக்கை. வேறு எதுவும் இல்லை. இன்னும் எங்களை என்னத்தான் ஊக்கப்படுத்தணும் இந்த அரசாங்கம். 22 பேர் கலந்துக்கணும். 20 பேர் கோல்டு, 2 பேர் சில்வர் அடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி மேட்சுக்கெல்லாம் வர முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் எடுத்து செய்யணும். அது என்னோட வேண்டுகோள். என் பேரு கிரேசி. நான் வந்து எவர்வின் பள்ளியில 9th படிக்கிறேன். நான் வந்து டிகே கிங்கோப்ரா சிலம்பம் அகாடமிலேருந்து வரேன். எங்களோட நேபாள் இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து 22 பேர் போயிருக்காங்க. அதில் 20 பேர் கோல்டு, 2 பேர் சில்வர். இது வந்து எங்களுக்கு ட்ரீமா இருக்கு. இது நாங்கள் கோல்டு வாங்கியிருக்கோமானே சத்தியமா என்னால் நம்ப முடியல. நாங்கள் வந்து 20 பேர் வாங்கியிருக்கோன்றதுல வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. இந்த எங்க மாஸ்டருக்கு நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்க பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்ததுனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தான் நான் தேங்க்யூ சொல்றேன். முக்கியமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட் போடலன்னா எந்த இதுவும் வந்திருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கனால எங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. மேட்ச் வந்து பேரண்ட்ஸ் இல்லாம தான் நடந்துச்சு. நாங்க போயிட்டு மேட்ச் போட்டு வந்த உடனே தான் எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோம். வணக்கம், என் பேர் திலீபன். நான் வந்து கிங்கோப்ரா சிலம்பம் அகாடமிலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து யூத் கேம் ஃபெடரேஷனுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். எங்கள் எல்லாரும் வந்து நல்லா ட்ரெயின் பண்ண தினேஷ் மாஸ்டருக்கு வந்து எங்கள் ஆசான், அவருக்கு வந்து நான் நன்றி சொன்னேன். அதே மாதிரி சிலம்பத்தில் இருக்கிற எல்லா ஆசானுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு தந்த எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் என் வணக்கம். வணக்கம், நான் டஃப்டன் ஓக்லே ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் நேபாள் மேட்ச் போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துட்டு வந்தோம். எங்க மாஸ்டரோட பேர் வந்து டிகே, எங்களோட சிலம்பம் தினேஷ்குமார். எங்களோட சிலம்பம் அகாடமி பேர் வந்து டிகே கிங்கோப்ரா சிலம்பம் அகாடமி. நாங்கள் மொத்தமாக வந்து 22 பேர் போனோம். அதில் 20 பேர் கோல்டு, 2 பேர் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தோம். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 20 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.